श्रीशैलेशदयापात्रं दिव्यख्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मय व्योमोगदस्सराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युतनेस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदेशेन कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्सङ्ग्रहिलं नमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं पुनरोस्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्राग वेदानुशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुकामः स्वसमृजं रङ्गनाथस्य साक्षात् तिजुगलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार्तडमதில் சூழ்வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழும் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கேழ்மை நிதியரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்படியோ மடும் நிலனும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மாங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிப்போல் புக்கு முழுங்கும் பாஞ்சசன்யம் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமன்னும் வில்லாண்டான் தன்னை விழிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்றுரைப்பு நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுடுந்தேற்றுவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் வரிசையாக அனுபவித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 103ஆவதாக நாம் காண இருப்பது விஷ்ணு பிரயாகை. பிரயாகை என்றால் நதிகள் ஒரு இடத்தில் சங்கமிக்கக்கூடிய இடம். விஷ்ணு பிரயாகை என்ற இந்த விஷ்ணு பிரயாகையானது கார்வார் மாவட்டத்தில் உள்ள பிரயாகைகளில் ஒன்றாகும். பஞ்சப்பிரயாகைகள் என்றால் தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, நந்தப்பிரயாகை, விஷ்ணு பிரயாகை என்ற 5 பிரயாகைகள். பிரயாகைகள்னால் நதிகள் சங்கமிக்கும் இடம். 2 நதிகள் ஒன்றாக சங்கமிப்பதை பிரயாகை என்று அழைப்பார்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் அமைந்த விஷ்ணு பிரயாகையில் அலக்நந்தா ஆறு மற்றும் தெனாலி கங்கா தவளி கங்கா என்ற 2 ஆறுகள் ஒன்று கூடுகின்றன. சமோலி மாவட்டத்தில் விஷ்ணு பிரயாகை 1300 இமயமலையில் 1372 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இதற்கு அருகிலே அனுமான் சட்டி, ஜோஷி மடம், பத்ரிநாத் ஆகிய கோயில்கள் இருக்கின்றன. இந்த பிரயாகை என்பதை மிக விசேஷமாக கூறுவார்கள். இமயமலையின் அமைதியான மடியில் வீற்றிருக்கும் விஷ்ணு பிரயாகை இந்தியாவின் ஆன்மீக மற்றும் இயற்கை பாரம்பரியத்துக்கு வசீகரிக்கும் சான்றாக இது இருக்கிறது. இந்த புனிதமான சங்கமம் பஞ்சப்பிரயாகைகளில் ஒன்றாக முதலாவதாக இது கருதப்படுகிறது. இங்கு விஷ்ணு கங்கா என்று அழைக்கப்படும் வலிமைமிக்க அலக்நந்தா நதி பள்ளத்தாக்கிலிருந்து வரும் தவுளி கங்காவுடன் சங்கமிக்கிறது. அதாவது அலக்நந்தா பதிரிலேருந்து வருது, அந்த நதியும் இங்கே தவுளி கங்கான்னு இன்னொரு இடத்துலேருந்து வரக்கூடிய 2 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம். ஒரு அழகான தொங்கு பாலம், பள்ளத்தாக்கிலிருந்து வரும் தவுளி கங்காவுடன் அழகான தொங்கு பாலம் பார்வையாளர்கள் விரைந்து செல்லும் அழகா நதியை கடக்க அனுமதிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக வரலாற்றில் மூழ்கி இந்தியாவின் பண்டை வேதங்கள் மற்றும் இதிகாசங்களில் வேரூன்றியிருக்கும் விஷ்ணு பிரயாகம் இந்து புராணங்களின்படி படைப்பு மற்றும் காத்தல் பற்றிய பிரபஞ்ச கதையின் பெரும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இந்து மதத்தின் முதன்மை தெய்வங்களில் ஒருவரான பிரபஞ்சத்தை காப்பவராக அறியப்படும் மகாவிஷ்ணு பகவானிடமிருந்து விஷ்ணு பிரயாகம் அதன் பெயரை பெற்றதாக ஒரு புராண கதை கூறுகிறது. விஷ்ணு பகவான் ஒருமுறை இந்த தூய்மையான சங்கமத்தில் தியானம் செய்து தனது தெய்வீக பிரசன்னத்தால் இந்த நிலத்தை புனிதப்படுத்தினார் என்றும் நம்பப்படுகிறது. காலங்காலமாக விஷ்ணு பிரயாகம் பக்திமிக்க இந்துக்களின் புனித யாத்திரை தலமாக இருந்து வருகிறது. இங்கு வரும் பக்தர்கள் தெய்வங்களை வணங்குவதற்கும் தங்களின் அன்புக்குரியவர்கள் ஆசையை பெறுவதற்கும் கடினமான பயணங்களை மேற்கொள்கின்றனர். காலத்தின் போக்கிற்கு மௌன சாட்சிகளாக நிற்கும் பழமையான கோயில்கள் மற்றும் சந்நிதிகள் இங்கு இருப்பதால் இத்தலத்தின் வரலாற்று முக்கியத்துவம் மேலும் சிறப்பிக்கப்படுகிறது என்பதை கூறி விஷ்ணு பிரயாகையில் நாம் நீராடி அல்லது விஷ்ணு பிரயாகையினுடைய நீரை தலையில் மேற்கொண்டு நாம் மகாவிஷ்ணுவனுடைய அருளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.
அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அருளாது இறைவாணிதாராய் பறையலோரம்பாவாய். பெற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றையலோரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள் பெற்று இன்புறம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.